அமைந்திருப்பதால் மது போதையில் விபத்துக்கள் ஏற்படுவதுடன் இரவில் பயணம் செய்வதும் ஆபத்தாக மாறியிருக்கிறது. அத்துடன் குடும்பங்களின் பொருளாதாரமும் வெகுவாக நலிவடைகிறது. ஆகவே மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களே, தாங்கள் தேர்தல் மேடைகளில் கூறியிருப்பதைப் போல அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகளை உடனடியாக மூடுவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோருவதுடன் இந்த கண்டன போராட்டத்தின் நோக்கத்தினை ஆராய்ந்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் மதுபோதையினால் அழிவடைவதை தடுக்க கோருவதுடன் ஏனையின் வீதியில் திடீரென வரிசையில் முளைத்த 16 மதுபான சாலைகளையும் அகற்றி மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஆவண செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறோம். நன்றி. தலைவர், மதுபோதைக்கு எதிரான இயக்கம் மக்களுடன் இணைந்து. எல்லா மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருக்கும் மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் கடந்த வெள்ளிக்கிழமை அரசாங்க அதிபர்களுடைய மாநாடு நான் பிரஸ்தாபித்தேன். வேறு மாவட்ட அரசாங்க அதிபர்களும் பிரஸ்தாபித்தது அந்த அமைச்சின் செயலாளர். அது வந்து அந்த எக்ஸைஸ் கமிஷனர், எக்ஸைஸ் மதவெறி ஆணையாளர், இந்த பிரதி ஆணையாளரை உடனே கொழும்பில் நடந்த கூட்டம் அரசாங்க அதிபர் அதை கூப்பிட்டு இந்த இது சம்பந்தமாக இனிமேல் ரிவ்யூ பண்ணிடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்னா அவர்களுக்கு அந்த அறிவுறுத்தல் வழங்க பட்டிருக்கின்றது. எங்கட மாவட்டங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இதே பிரச்சனை இருக்கின்றது. பல அரசாங்க அதிபர்களால் ரைஸ் பண்ணப்பட்டது. அப்போ நான் நினைக்கிறேன் ஒரு விரைவில் ஒரு தீர்மானம் வரலாம். 26ஆம் தேதி கூட ஒருங்கிணைப்பு கூட்டம், அதுலேயும் நீங்கள் இதை நிச்சயமாக நாங்கள் அதில் இந்த விஷயம் ரைஸ் பண்ணப்போம். உங்கள் சார்பாக நான் உங்களுடைய இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த வாரமும் கொழும்பில் நடந்த அரசாங்க அதிபர் மாநாட்டில் முதலாவது உங்களுடைய இந்த மதுபான சார் இந்த விடயம் சம்பந்தமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மையிலே அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகள் சம்பந்தமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மை காலமாக அதிகரிக்கப்பட்ட மதுபான சாலைகளில் சம்பந்தமாக
அண்மையில் நடந்த அரசாங்க அதிபர் மாநாட்டிலே என்னாலே இந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி ஏனைய அரசாங்க அதிபர்களும் அது சம்பந்தமாக பிரஸ்தாபித்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே மதுவரி திணைக்களத்தில் இருந்து ஒரு பிரதி ஆணையாளர் அங்கே கூட்டத்துக்கு வருகிறது அழைக்கப்பட்டிருந்தார். அவர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்கள் அமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான மீளாய்வினை மேற்கொள்ளுமாறு எங்களுடைய மாவட்டத்திலும் அண்மை காலமாக 16 மேலதிக மதுபான சாலைகள் குறித்த பிரதேசத்திலே குறித்த கால இடைவெளியிலே வருகை தந்தமை அமைக்கப்பட்டவன் சம்பந்தமாக இந்நாளில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் நீதி அமைச்சு அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இது சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகின்றேன். அதற்கு அப்பால் இன்று உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த உங்களுடைய மகஜர் உரிய ஜனாதிபதி அவர்களுடன் கிளிநொச்சி மாவட்ட கிளிநொச்சி மாவட்டத்திலே அமையப்பெற்ற இந்த மதுபான சாலைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கை முதலாவதாக நாங்கள் இன்று மாவட்ட செயலாளர் ஊடாக ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஒரு சரியான தீர்வு எங்களுக்கு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்று இந்த மாவட்டத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுடைய மனதிலும் உள்ள ஒரு பிரச்சனை இன்று நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வெளிப்படுத்தியிருக்கின்றீர்கள். இந்த போராட்டத்துக்காக எங்களுடைய மத உருமார்கள் இன்று எங்களுடைய கிராமங்களையும் எங்களது பிரதேசங்களையும் 16 வயது மகன் தாயை கொன்ற சம்பவம் கூட இந்த அதிகரித்த மதுபான சாலைகளுக்கு பின்னர் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இதை பொறுப்புணர்ந்தவர்களாக இன்று நாங்கள் நன்றி சொல்லக்கூடியவர்கள் குருமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் முதலாவதாக இந்த போராட்டத்தை முன்னின்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக எங்களது கிராமங்களையும் எங்களது மக்களையும் நீங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும். நாங்கள் ஒரு மதுபோதையற்ற தேசத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். நாங்கள் இந்த மதுபோதையற்ற தேசத்தை நோக்கி நகர்ந்தால்தான் நாங்கள் மனிதர்களாக வாழ முடியும், நல்ல பொருளாதாரம் உள்ளவர்களாக வாழ முடியும், கல்வி கற்றவர்களாக வாழ முடியும். எங்களது கல்விகளை சீரழித்து நாங்கள் எல்லோரும் மதுபோதைகளுக்கு அடிமையாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் மிருகங்களை விட மிக மோசமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இன்று அம்மாமார் தான் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்குத்தான் இதனுடைய வலி வேதனை தெரியும். ஒரு நேரம் தனது கணவனோ அல்லது தனது வீட்டில் வருமானம் உழைப்பவர்கள் மதுபான சாலைக்கு காசை கொடுத்து போட்டு வந்தால் அன்று அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவோம் என்பது இங்கே வந்திருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும். அதனால்தான் நிறைய பெண்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் இந்த மதுபான சாலைகளால் உடனடியான தாக்கத்தை உணர்வது பெண்கள் தான். வீட்டிலே சமைப்பதற்கு காசு இல்லை என்றால் குடித்துவிட்டு வந்தவருக்கு தெரியாது. ஆனால் அங்கே அடிப்படையில் இருக்கின்ற அம்மாமாருக்கு தான் தெரியும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வதென்று. இவ்வாறான அதிகரித்த மதுபான சாலைகள் நிப்பாட்டப்பட வேண்டும். மதுபான சாலைகள் இருந்தால் கசிப்புகள் இல்லாம போகும் என்று சொல்லுகின்றார்கள். மதுபான சாலைகளை நிப்பாட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று இந்த கூட்டு போலீசாருக்கான கூட்டாக இருக்கின்றது. சட்டவிரோதமாக இயங்குகின்ற கசிப்பு உற்பத்தி நிலையங்களை போலீசார் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த அதிகாரங்களை போலீசார் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் அவர்களை கட்டுப்படுத்துவோம். ஆகவே நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்க விரும்பவில்லை. நாங்கள் கிளிநொச்சி மாவட்ட பொலிஸ் உத்தியோகத்தர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் சட்டவிரோத மது உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டியதும் போலீசாருடைய பொறுப்பு. சாராய பார்களை பூட்டினால் கசிப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன்களையும் பூட்டி போட்டு அவர்களும் வீடுகளுக்கு தான் செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள காப்பீடு இருக்குமா என்றால் கசிப்பு உற்பத்திகளை கட்டுப்படுத்த போலீசாரால் முடியும், நீதிமன்றங்களால் முடியும். ஆகவே சாராய பார்களை அதிகரிக்காது பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது. போலீசார் இது தொடர்பான சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றிருக்கின்ற மதகுருமார் சில கருத்துக்களை உங்களுக்கு வழங்குவார். முதலாவதாக ரமேஷ் பாரதி அவர்கள் சில கருத்துக்களை வழங்குவார். அப்படியே இணலுக்கு வாங்க, இணலுக்கு வாங்க. அம்பி
இன்று நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்திலே அதிகரித்த இன்று நாம் மத குருக்கள், நலன் விரும்பிகள் மதுவுக்கு எதிராக மக்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். விசேட விதமாக அண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிகரித்த மதுபான சாலைகளை உடனடியாக அதனுடைய அனுமதி பத்திரங்களை நிறுத்தி மூடுவதற்காக நாம் இன்று பேரணியாக ஒன்று சேர்ந்து எங்களுடைய மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு கடிதத்தை அரசு அதிபர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம். இன்று மது அற்ற பிரதேசமாக இருந்த கிளிநொச்சி மாவட்டம் மதுபான சாலைகளால் நிறைந்திருக்கிறது. குறிப்பாக சிறுவர்கள், இளையோர்கள் என்று பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று மது பிரியர்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அதன் வடுக்களை அனுபவிக்க முடியாமல் வீதிகளிலே அலைந்து திரிகின்ற எங்களுடைய அம்மாமார், எங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய வாழ்வை பாதுகாக்கும் பொருட்டு மத குருக்களிடமும் அது சார்ந்த அமைப்புகளுடனும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பிடமும் அவர்கள் கேட்டதற்கிணங்க நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சார்பாக இன்னும் விசேட விதமாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை நல்ல மாவட்டமாக வடிவமைக்கும் நோக்கிலே இந்த மதுபான சாலைகளை களைந்து ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆகவே மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய அரசோடு இணைந்து இதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோஷங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அனைவரும் அதையே நாங்கள் எங்களுடைய கண்டன உரையாக இந்த இடத்திலே தருகிறோம். ஆகவே இதை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு நல்வாழ்வை தர வேண்டும் என்று மத குருக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி. அனைவரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மதுபான போதைக்கு எதிரான அமைப்புக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நேர வணக்கம். இது ஒரு மது என்றது ஒரு அரக்கனாகும். அது ஒரு அழிவுக்கான பாதையாகும். போதை என்பது ஒரு அழிவுக்கான பாதையை தவிர வேற ஒன்றும் இல்லை. அந்த வகையில் இது எத்தனையோ குடிகளை கெடுக்கின்றது. அந்த வகையில் இது எல்லோரும் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இந்த ஒரு தெய்வீக கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனைவரும் இந்த மது என்ற வீடுகளிலிருந்து சமுதாயத்திலிருந்து அகற்றுவதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். இதை இந்த புதிய அரசாங்கம் கட்டாயம் இதை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதை தேவையற்ற அனுமதிகளை நிறுத்தி இந்த நமது மக்களுக்குரிய வாழ்வாதாரங்களை பெருக்குவதன் ஊடாக நமது இந்த பசிப்பு உற்பத்திகளை நிப்பாட்டலாம். தேவையற்ற பார்களை கட்டாயம் நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்கள் சார்பில் இதை உரியவர்களிடம் கேட்டு பணிவாக வேண்டி நிற்கின்றோம். இந்த மது என்பது ஒரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு கொடிய நோயும் கொடிய அரக்கனுமாகும். இதை நாங்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து கட்டாயம் அகற்றியே ஆக வேண்டும். இந்த புனித கைங்கரியத்தில் அனைவரும் பங்கு பெற்ற வேண்டும். இன்றையோடு விடாமல் இது தொடர்ச்சியாக நாங்கள் தொடர் போராட்டங்களின் ஊடாகத்தான் இதை நீக்கலாம் என்று நம்புகின்றோம். இதில் அனைவரும் கட்சி வேறுபாடின்றி, ஆண் பெண் வேறுபாடின்றி எல்லோரும் இந்த புனித கைங்கரியத்தில் ஈடுபடுவதன் ஊடாக என்ற மனித சமுதாயத்தை ஒரு மேன்மை உள்ள சமுதாயமாக மாற்றுவோம் என்று கூறி நன்றி. எல்லோருக்கும் வணக்கம்.
الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر صدق الله العليم. வந்த கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்று எல்லாம் ஒன்று சேர்ந்தது, எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு தியாகத்தோடு வெயிலோடு ஒரு குறுகிய இடத்திலிருந்து நாங்கள் நடையாக வந்து எங்களுடைய மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நின்று நாங்கள் எல்லாம் ஒரு கோரிக்கைக்காக வேண்டி வந்திருக்கின்றோம். என்ன கோரிக்கை? எமது சமூகம் ஒரு வாழும் பொழுது ஒரு மக்களுடைய ஒரு இன்னல் இல்லாம ஒரு செயலின் மூலமாக ஒரு மனிதன் கஷ்டப்படாம, ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு குடிபானத்தின் மூலமாக, மதுபானத்தின் மூலமாக யார் கஷ்டப்படாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாம் அனைவரையும் சந்தித்து மாவட்டத்தில் உள்ள பெரியார்கள், இன்னும் ஜனாதிபதி போன்ற நாங்கள் எல்லாத்துக்கும் கோரிக்கை கடிதங்களை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இருந்தும் கூட இப்போது மக்களால் ஏந்திய அளவு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சியை அரசாங்கமும் அரசாங்க உத்தியோகஸ்தரும் மேல் மட்டத்தில் உள்ள ஜனாதிபதி, அதுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள், அவங்க எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்காக வேண்டி இந்த மக்கள் முயற்சி செய்கின்றார்கள். என்னத்துக்கு? நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும், குடிபானம் மதுபானம் அருந்தாமல் ஒரு மனித சமூகத்தோடு இணைந்து ஒரு சுயாதீன புத்தியோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு பெரிய தியாகத்தோடு இந்த வெட்ட வெயிலில் நின்று இயலாத கஷ்டப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள், அதிகமான பெண்கள், ஆண்கள், சிறார்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த கூட்டத்துக்கு வந்த நோக்கம் என்னவென்றால் எல்லாரும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக. இதனை அரசாங்கமும் அதில் உள்ள அமைச்சர்மார்களும் ஜனாதிபதியுமா இருக்கலாம், இருந்தாலும் எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மக்களுக்காக வேண்டி ஒரு சந்தோஷமாக வாழ வேண்டும். குடித்துக்கொண்டு ஊரை நாசமாக்கி குடும்பங்களை பிள்ளைகளை நாசமாக்காமல் நல்ல ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பாரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல்மட்ட அதிகாரிகளா இருக்கலாம், மேல்மட்ட அமைச்சாக இருக்கலாம், ஜனாதிபதியாக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் ஒரு முயற்சி செய்து இதை இல்லாதொழித்தால் இந்த மக்களுக்கு ஒரு நேரான பாதையாக, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கின்றேன். அன்பான சகோதரங்களே, இன்றைய நாள் ஒரு நல்ல இனிமையான நாளாக இருக்கிறது. ஏனென்றால் நான் பெரந்தன் சந்தியிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சியை நோக்கி வருகின்ற பொழுது, மோட்டார் சைக்கிளில் வருகின்ற பொழுது இந்த மதுபான சாலையில எண்ணிக்கொண்டு வருவேன் எத்தனை இருக்கிறது. நான் 100 மீட்டருக்கு ஒன்று கூட சில இடங்களிலே இருப்பதாக நான் எண்ணிக்கொண்டு வரும் பொழுது அது காணப்பட்டது. அப்பொழுது நான் நினைப்பேன், இந்த மதுபான சாலையினால் என்ன பிரயோசனம், இந்த மது பாரினாலே என்ன பிரயோசனம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்ற பொழுது ஒரு காரியம் நடைபெறவில்லை. ஆனால் இன்றைய நாளில் நான் சந்தோஷமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும். மதுவை அருந்துகின்ற பொழுது அவன் தன்னை இழந்து ஒரு அரக்கனாக மாறுகிறான். அப்படி அரக்கனாக மாறுகின்ற பொழுது குடும்பத்தை சிதைக்கிறான், பிள்ளைகளை சிதைக்கிறான். தன்னுடைய சொந்த மகன் யார் என்று கூட தெரியாத ஒரு நிலைக்கு இந்த மது அவனை தள்ளுகிறது. அப்படி தள்ளுகின்ற பொழுது அவன் மனிதத்தன்மையை இழந்து ஒரு அரக்கத்தன்மைக்கு மாற்றப்படுகிறான். ஆகையினால் இந்த மதுவை ஒழிப்பது மிகவும் சிறப்பான விடயம். இது ஒரு நாள் போராட்டம் அல்ல, இன்றோடு விட்டுவிடக் கூடாது. அன்பான பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தான் இந்த வழி தெரியும். இது ஒரு நாள் போராட்டம் அல்ல, இன்றோடு விட்டுவிடக் கூடாது. ஒருவேளை இந்த போராட்டம் இன்னும் ஒரு வடிவத்தை எட்டக்கூடும். அந்த
அந்த வடிவத்துக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த வடிவத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கின்ற பொழுதுதான் இந்த மதுபான சாலையை, இந்த மதுவை நாங்கள் ஒழிக்க முடியும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் கூறி முடிக்கிறேன். நான் பாரதிபுரம் திருச்சபையிலே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன், இல்லை ஒரு 7-8 வருடங்களுக்கு முன் நான் ஆராதனை என்னை பூஜையை முடித்துவிட்டு அந்த பாரதிபுரம் வழியால் வந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒரு நல்ல வெறி குடித்திருக்கிறார். அவர் தன்னை இழந்து விட்டார். இழந்தவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய மனைவியை போட்டு அடிக்கிறார். நல்ல அடி என்றால் மனைவிக்கு தாங்க முடியவில்லை என்று அவர் தன்னை இழந்து விட்டார். அரக்கனாக மாறிவிட்டார். இப்பொழுது மனைவியை போட்டு அடிக்கிறார். அந்த பாரதிபுரம் அந்த ரயில்வே அந்த கடவையிலே அடி விழுகிறது. அப்பொழுது போலீசார் பார்த்தவர்கள் ஓடி வந்து ஏன் இந்த பெண்ணை அடிக்கிறார் என்று கணவனுக்கு போலீஸ் அடிக்கிறது. அடித்த பொழுது என்ன பெண் கூறியிருக்க வேண்டும்? ஐயா நல்ல அடி போடுங்கள், என்னுடைய கணவனை எனக்கு அடிக்கிறார் என்றவா கூறியிருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண் என்ன கூறினார் என்றால், என்னுடைய கணவர் எனக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது, என்னுடைய கணவர் எனக்கு அடிப்பதற்கு உரிமை இருக்கிறது, நீ யார் என்னுடைய கணவனை அடிப்பதற்கு என்று அந்த பெண் கேட்டாள். ஒரு கேள்வி. ஆகையினால் அன்பான சகோதரிகளே, இந்த போராட்டம் இன்னும் ஒரு வடிவத்தை இருக்கக்கூடும். இந்த வடிவத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மதுபானத்தை ஒழிக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. அது எல்லோரும் ஒருமித்த கருத்து, எல்லோருமே ஒருமித்த கருத்து. அந்த ஒருமித்த கருத்துக்கு இன்னும் ஒரு வடிவத்திலே இந்த போராட்டத்தை நடத்தினால்தான் ஒருவேளை வெற்றி கொள்ளக்கூடும். அந்த போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்கள் யாவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நன்னாளிலே நாங்கள் காலை பொழுதிலே எல்லோரும் ஒன்று கூடி இந்த கிளிநொச்சி மண்ணை பாதுகாக்க வேண்டும். இந்த கிளிநொச்சி மண்ணிலே கல்வி சிறக்க வேண்டும், மக்கள் சிறக்க வேண்டும், நல்ல அன்புடன் பண்புடன் வாழ வேண்டும் என்ற நோக்குடன் இந்த மது ஒழிப்பு இவை நாங்கள் இங்கே சிறிய இடத்திலிருந்து பாத யாத்திரையாக வந்து அரசு அதிபரிடம் அந்த பிரஜையை கையளித்து இந்த நாள், இந்த கிராமம், இந்த கிளிநொச்சி மாவட்டம் சிறந்த ஒரு மாவட்டமாக திகழ வேண்டும், மது ஒழிப்பை அளிக்க வேண்டும். இன்று எத்தனையோ பெண்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் கிளிநொச்சியில் உள்ள அனைத்து மக்களும் வந்திருந்தால் இது பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கும். அவர்கள் இந்த ஒழிப்பை இதை செய்கிறார்கள், நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று எண்ணாமல் எல்லோரும் ஒன்று கூடினார். கூடிய விரைவிலே இந்த கிளிநொச்சி மண் சிறந்த ஒரு மண்ணாக திகழும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் கிடைக்க மனமாற பிரார்த்திக்கின்றேன்.